இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கவனமாக கேட்டு நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் நடத்துவோம். ஹல்லேலூயா. வேதத்தில், இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்கள் மேல் மனதுருகி அற்புதங்களை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பேய்களை துரத்தி நோய்களை சுகப்படுத்தி இருக்கிறார். ஜனங்களை பார்த்து கவலைப்படாதுங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுங்கன்னு சொன்னார். தேவராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். பூமியிலே பொக்கிஷத்தை என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்கக்கூடாது. பிறர் காணும்படி தான தர்மம் செய்து பெருமை பாராட்டாதுங்கன்னு சொன்னார். அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளக்கூடாது, ஞானிகளாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல காரியங்களை சொன்னார். சொல்லி வரும்போதும் அவர் அதிகமாக தேவராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசி வந்தார். அல்லேலூயா. அதில் தேவன் இயேசு நிறைய ஓமைகளை சொன்னார். அந்த ஓமையெல்லாம் உண்மையானது, அதை ஓமையாக சொல்லுகிறார். அப்படின்னா ஜனங்களுக்கு அதை சொன்னார்னா அது நடக்க போகிற சம்பவங்களை தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் உள்ள காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நமக்கு முக்கியம் பரலோகம்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆஸ்திகள் இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. ஒரு ஊழியர் சொல்லும்போது அவருடைய அப்பா ரொம்ப நம்ம நாகர்கோவிலில் ஊழியம் செய்தவர். அவர் கூட நானும் முன்னால் பாடகு கன்வென்ஷன் கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்போ பாருங்கள், அவர் இறந்து விட்டார். ஆனால் அவர் ஊழியம் செய்த காலத்தில் சிலர்கிட்ட எல்லாம் ஞானசானம் எடுங்க ஞானசானம் எடுங்கன்னு பெரிய பணக்காரர்கள் ஒருவர்கிட்ட சொல்லியிருக்கார். நீங்கள் அடிக்கடி சொல்லுவாரா, நீங்கள் ஞானசானம் எடுக்கணும், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம், பரலோகம் போகணும், நீங்கள் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும்னு சொன்னால் அவரை கேட்குறதில்ல. அவர் சொல்ல, எனக்கு என்ன குறை இருக்குது? வசதி இருக்குது, பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நான் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி வந்தாராம். கொஞ்ச நாள் கழிந்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்து தான் அவருக்கு, பாருங்கள் நான் ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிறேன், நீங்கள் எனக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கு. இவர் அங்கே போயிருக்கு. போகும்போது ஐசியூவில் இருக்கவர் சொல்லிடுறேன், எனக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு. இனி ஞானசானம் கொடுக்க முடியுமா? ஞானசானம் கொடுக்க போனால் என்ன நடக்கும்? இவர் கொண்டு போய் முக்கி கொண்டுட்டார். அப்படி தானே வரும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பணம் இருக்குது, பெரிய எனக்கு வருமானம் இருக்குது, இங்கே ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி வாழக்கூடாது. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லுவது உயிர்த்தெழுதல், மறுவாழ்வு. அந்த மறுவாழ்வுக்கு போவதற்குள்ள ஆயத்தப்பட்டு விடணும். இங்கே உள்ள பணம் சொத்தெல்லாம் இருக்குது. அந்த ஆள் இறந்து போனார், அப்படியே அந்த நோயிலே இறந்து போனார். அப்போ அவருடைய ஆத்மா எங்கே போகும்? தேவன் அதுக்கு முன்னே எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார், ஊழியக்காரரை கொண்டு பேசுகிறார், ஆனால் செவி கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். காலம் கடந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. என்கிட்ட ஒரு சில வயசானவங்க ஆஸ்பத்திரியில் நெய்யூரில் பல இடத்துலையும் ஜெபிக்க போகும்போது கூப்பிடும்போது போய் ஜெபம் பண்ண அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் சுகம் தந்துட்டா நான் உங்கள் சபைக்கு வருவேன், ஞானசானம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்க எல்லாம் உயிரோடு இல்லை இப்போ. அல்லேலூயா. காலம் தாண்டின பிறகு முடியாது. அதுதாங்க வேதம் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பணம் இருக்குது, அறிவு இருக்குது, படிப்பு இருக்குது, எனக்கு ஆள்பலம் இருக்குது, ஒன்றும் மரிக்கும் போது காப்பாற்றாது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை, அதுதான் முக்கியம். பணம் இருக்குதோ இல்லையோ, அந்தஸ்து இருக்குதோ இல்லையோ, அத்தனை மக்களும் பாருங்க இயேசு இரத்தத்தால் மீட்கப்பட்டு விட வேண்டும், இயேசு இரத்தத்தால் கழுகப்பட்டு விட வேண்டும். இயேசுவே நமக்கு தேவையானவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தால் கழுகப்பட்டு பரிசுத்தம் அடைந்து ஜீவபுஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள உறவாகி அந்த தொப்புள் அறுக்கப்பட வேண்டும். ஆமென். பாதாள வல்லமை, பாதாளத்துக்குள் போகிற அந்த தொப்புள், அந்த பாவ சாப தொப்புள் கொடியெல்லாம் அறுக்கப்பட்டு, அல்லேலூயா, பாவம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நேராக, மறுவாழ்வுக்கு நேராக போவதற்கு பயணம் செய்ய வேண்டும், வேறுபட்டு வாழ வேண்டும்.
தேவனுக்கு பிரியமான காரியத்தை வாழ்கிற நாள் செய்ய வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது கடந்து போகுது. அல்லேலூயா. ஒவ்வொரு எப்படி ஒரு மாதம் ஒரு வாரம் போன போல போயிடுது. அப்படிதான் இப்போ நாட்கள் பறந்து போகும் முன்னும், உன்னுடைய காலங்கள் முடிவதற்கு முன்னே நீ உன்னை உய்ந்து ஆராய்ந்து நீ மனம் திரும்பின ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய, நான் அடிக்கடி அதான் சொல்லுவோம், மனுஷனுடைய ஆத்துமா அழியாது. மனுஷனும் ஆத்துமா அழிந்து போகிறது மிருகங்களை போலேன்னா இயேசுங்க வந்து மரித்து உயிரோடு எழும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தேவன் படைத்த ஆத்துமா, ஜீவ ஆத்துமாவை ஆனான் மனிதன். ஆதாமை படைத்து அவர் தேவனே நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். இப்பொழுது எல்லா ஆத்துமாக்களையும் அவர் சிருஷ்டித்து கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆத்துமாவை கொடுத்து உலகத்துக்கு அனுப்புகிறார். அதான் எசேக்கியேல் 18 சொல்லுகிறார், மகனுடைய ஆத்துமா என்னுடையது, தகப்பனுடைய ஆத்துமா என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு சொன்னார். அப்போ நீதிமானாக்கப்பட வேண்டும். அதே அதிகாரத்தில் ஒரு நீதிமான் எப்படி இருக்க வேண்டும்? அவன் பிழைக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு வாழ வேண்டிய விதங்கள். அநேகர் அதை செய்வதில்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் வசனத்தின்படி வாழ்வதில்லை, வசனத்தை காத்து நடப்பதில்லை. எல்லாம் பழைய குணம்தான், ஒரு தெய்வ பயம் இல்லை, ஏனோ தானோன்னு தான் வாழ்கிறாங்க. சபைக்கு வந்தாலும் ஒரு ஒழுங்கல் கிடையாது. எல்லாத்துலேயும் பாருங்க நிர்விசாரம். தேவனை விட மற்றவர்களை நேசிப்பது, தேவனை விட உலக காரியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது, இதுக்கில்ல தேவன் உன்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ண இருப்பது. நீ சாட்சியாக வாழ்ந்தாதான் அடுத்தவங்களை உன்னை பார்த்து சாட்சியாக வாழ முடியும். சபைக்கு நீ சாட்சியாக இருந்தால் தான் முடியும். ஏனதான் ஒன்று இருந்தால் புதிய விசுவாசிகளை என்ன நினைப்பாங்க? இந்த விசுவாசியே இப்படி, அப்போ நானும் இப்படி இருந்தால் ஒன்றும் இல்லை, அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் தெய்வ வார்த்தையின்படி மாதிரியாக வாழும்போது தான் பாருங்க மற்றவங்களும் ஆண்டவருக்குள்ள வருவதற்கு ஏதுவாக இருக்கும், நிலைத்து நிற்க ஏதுவாக இருக்கும். அப்போ கடைசி காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஞானசானம் எடுங்கன்னு ஏன் சொல்கிறோம்? வசனத்தின் ஒழுங்க சொல்கிறோம். அல்லாத வசனத்தின்படி இல்லாத ஸ்நானம் எல்லாம் அது எடுபடாத ஸ்நானம், அது ஸ்நானம் அல்ல. தண்ணியை தெளித்து அந்த பலிக்கு கொண்டு போவாங்களாம். சில இந்த முறைமையின்படி தண்ணியை தெளித்து கொல்லுவாங்க, பலி கொடுப்பாங்க. அந்த கதை போல இயேசு கிறிஸ்து யோர்தானில் போய் மூழ்கினார். இயேசு கிறிஸ்து மூழ்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு துணி நிறைய வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவர் காட்டின பேதர் எழுதும்போது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். இன்னும் எபிரேயர் எழுதும்போது அவரை நோக்கி நாம் ஓடி ஜெயிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் வேதம் சொல்லுது. வேற யாரையும் பார்த்தல்ல. வேதவசனம் இயேசு. வேதவசனத்துக்கு மாறா என்னெல்லாம் தவறு நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது, ஜால்ரா போடக்கூடாது. இது நம்முடைய ஆத்தும பிரச்சனை. மனுஷனை உருவாக்கி விட்டார், அந்த ஆத்துமா அழியாது. கடந்த நாளே நான் சொல்லியிருக்கிறேன், இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள் நரகத்துக்குள்ள போனா, அக்னி கந்தகம் இருக்கிற கடல்ல போனா. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அங்கே பற்கடிப்பு, அங்கே புழு சாகாது, அக்னி அவியாது. எத்தனை இடத்துல வசனம் இருக்குது. அப்ப எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும், எவ்வளவு நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்மை நித்திய ஜீவனை கொண்டு போற தெய்வம் யாரு? எந்த தெய்வம் நம்மளை கொண்டு போக முடியும்? எந்த தெய்வம் உனக்காக பாவத்தை சுமந்தது? எந்த தெய்வம் உனக்காக உயிரை கொடுத்தது? ஒரு தெய்வமும் இல்லை. கொண்டான்னு தான் கேட்கும், இல்லைன்னா உன்னை கிடக்க விடாது. ஆனால் இவர் சொல்றது என்ன? மகனே மகளே, உன் இதயத்தை எனக்கு தா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு இதய கதவை திறந்தா ஏற்றுக்கொண்டா நான் அவனுக்குள்ள வருவேன். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தையே நினைச்சு 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. சிலர் தண்ணி குடிக்காம இருக்கிறாங்க, சிலர் தண்ணி குடிச்சிருக்காங்க, சிலர் ஒரு நேரம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாரம்பரியம் போல வருஷம் நடக்குது. ஆனா அப்படிப்பட்டவர்களே இன்னும் ரட்சிக்கப்படலை, மறுபடி பிறக்கல. இதெல்லாம் நான் சிந்திப்பேன், ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்க, ரொம்ப கவலையான விஷயம். எவ்வளவு வஞ்சகம், ஏமாற்று காரியங்களில் மக்கள் இன்னைக்கு கிடக்கிறார்கள். உங்க ஆத்மாவை நீங்க தான் தப்பித்து கொள்ளணும்.
நான் தப்பித்துக் கொள்ள, நான் சத்தியத்தை சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா ரத்த பழி என் மேலே விழும். ஏற்றுக்கொள்ளியது ஏற்றுக்கொள்ளாததான் அவர் மேல் விழுந்த கடமை. சத்தியத்தை சொல்ல தான் என்ன ஆண்டவர் ரட்சித்து வழி தப்பி போன எனக்கு சொல்லி தந்து இப்படி தான் என்னை நடத்தி, ஸ்நானத்துக்குள் நடத்தி, அபிஷேகத்துக்குள் நடத்தி, வசன அறிவை தந்து அவர் என்னை உருவாக்கினார். அல்லேலூயா. அதனால தான் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேர் மேலும் தெய்வ கோபம் வரும். இயேசு கோபடையலை, பிதாவினுடைய கோபம் அவர்கள் மேல் நிற்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா குமாரனை கொடுத்து இவ்வளவு இரத்தத்துக்குள் உங்கள் பாவம், உலக பாவம், எல்லா மக்களுடைய பாவ சாபத்தை அவர் மேல் செலுத்தி பாருங்க, அவர் என்னென்ன பாடுபட்டார் மனுஷனுக்காக. உனக்காக எனக்காக மாத்திரம் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்காக, மனுஷிக்காக. அல்லேலூயா. இவ்வளவெல்லாம் தேவகுமாரனே, இந்த தேவனே மனித அவதாரம் எடுத்து வந்து உங்களை என்னை ரட்சிக்க அவர் இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்க, இவ்வளவு பெரிய இரக்கமா, கிருபையா, இலவசமா ஒரு ரட்சிப்பை, மீட்பை, பாவ மன்னிப்பை, நித்திய ஜீவனை அவர் வைத்திருக்க, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல் தேவ கோபம் வரும். வேதம் சொல்லுது, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு தான் சில ஓமை. நீங்கள் மத்தேயு 22 அதிகாரத்தை திருப்புங்க. பரலோகத்தை குறித்து ஒரு ஓமை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவார். பரலோக ராஜ்யம் வலைகளை பாருங்க, ஒரு இடத்துல சொல்லுவார், வலைகளை கடலில் போட்டு அப்படியே மீனை வாரி பாருங்க, அது வேற காரியம், கருத்து. இப்போ நான் சொல்ல போகிறது வேற கருத்து. இப்படி நிறைய ஒவ்வொரு ஓமையிலும் ஒரு கருத்து ஆண்டவர் சொல்லுவார். அது எதுக்கு சொல்லுகிறார், எந்த சூழ்நிலைக்கு சொல்லுகிறார், யாருக்கு சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாம் நமக்கு வேண்டிதான். அல்லேலூயா. பாருங்க, அந்த வலையை இழுத்து அதில் நல்ல மீனை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள பாசி, ஐயமாத்த சில மீனெல்லாம் அப்படியே தூர போட்டுருவாங்க. அதை தான் அது கடலில் வலையை போட்டு எல்லாத்தையும் இழுக்கிற மீனை இழுத்து எடுப்பது போல உள்ள ஓமையை சொல்லுவார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா நல்லவங்களா, கோதுமை மணிகளா, நீதிமான்களா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. என்னுடைய இஷ்டப்படி வாழ முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ பாவ மன்னிப்பை பெற்றிருந்தால் உன் விருப்பப்படி வாழவே முடியாது. நீ வாழ்ந்தாயானால் தொலைந்த முடிவு பரிதாபம். அதை எல்லா தெய்வ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். எல்லாம் ஆசீர்வாதம் ஒன்று கேட்டுக்கிட்டு நடந்தா போதாது. அற்புதம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா போய் யாருக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, யாருக்கு கடன் இல்லை? கடன் இல்லாதவர்கள் உண்டு, உள்ளே உண்டு. கடன் எதுக்கு வாங்குற? பெருமை பாராட்டுக்க வேண்டுனியா? இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி எதையாவது பண்ணி நீ உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுனியா? நீ கடன் வாங்குவதே தவறுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ புரிந்து கொள்ளணும். சில சூழ்நிலையில் வந்துடும். அது சூழ்நிலை நிமித்தமும் நம்மளை கொண்டு முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இக்கட்டிலும் நம்ம சின்ன ஒரு கடன் பட்டவனா அதை தேவன் தீர்த்து விடுவார். ஆனால் ஆடம்பரத்துக்கும் மற்றவங்களுக்கு முன்ன நான் பெரிய ஆளுன்னு காட்டணும்னு நீ கடனை வாங்கி வட்டிக்கும் எடுத்து நீ செலவு பண்ணினால் அந்த கடன் தீரியது கஷ்டம். அறிக்கையிடணும், உணரணும். பாவத்தை அறிக்கையிட்டு புலம்பி டெய்லி ஜோம் பண்ணுனா ஆண்டவர் ஒருவேளை இறங்குவார். இங்க ராஜாவுக்கு கல்யாணம். அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜாவுக்கு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணுகிறதா இருக்கிறதாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கல்யாண வீட்டுக்கு என்ன செய்கிறார் தேவன்? ஆட்களை அனுப்புகிறார், கூப்பிடுகிறார். அடுத்த வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 22:3 அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கல்யாணம் ஆயத்தம். ஆனால் கல்யாண வீட்டுக்கு வாருங்கன்னு கூப்பிட்டா இவளுக்கு மனசே இல்லை. நீங்கள் இயேசுவை நம்புங்க, நீங்கள் ரட்சிக்கப்படணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா மனசு இல்லை. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னா மனசு இல்லை. எல்லாமே உலகம், அறிவு, ஞானம் அப்படியே ஓடுது.
கல்யாண விருந்து, கொழுப்பான விருந்து எல்லாம் ஆயத்தமாக இருக்கு, வாருங்கன்னு சொன்னா மனசே பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது, மறுவாழ்வில் ஒரு சந்தோஷம் இருக்குது, தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னாலும் இயேசுவண்டை வர மனசு இல்லை. 4 வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாமே ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். சொல்லுவோமா? இவன் நம்ம ஒரு கல்யாணம் எடுத்தா நம்ம குறிப்பா ஊருக்கு கொடுப்போம், எல்லாம் நம்ம சூழ்ந்து இருக்கிற மக்கள், தெரிந்த மக்கள், சொந்தங்கள், உறவுகள், சிநேகிதர்கள், இப்படி நம்ம கொடுப்போம், அப்படி தானே? அப்போ கூப்பிடுவோம், நீங்கள் வந்துடுங்க. காடை கொடுக்கும்போது சில சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லி கூட கூப்பிடையில, வழியில் கண்ட பிறகு கூட கூப்பிடையில, நாங்கள் எதுக்கு அங்கே போவோம்? சிலருக்கு கம்ப்ளைண்ட். எப்பளும் கூப்பிடக்குள்ள மைண்டில் இருப்பாங்க. கல்யாணம் எடுக்கவங்க அவங்க 1000 காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே காடு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. உனக்கு காடு வந்ததா, நீ போ, அதுதான் உனக்கு அழைப்பு. அது பிறகு நான் எப்படி வருவேன்? இந்த ஊழியக்காரர் வந்து என்ன கூப்பிடையில, இந்த ஊழியக்காரர் என் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரையல, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே. இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்வது தேவனுக்கு பிடிக்காது. ஊழியக்காரன் வந்து உன் ஆத்துமாவை காப்பாற்ற முடியாது, சொல்ல தான் முடியும். உன் ஆத்துமாவை நீ தான் காப்பாற்றிக்கணும். நீ கல்யாண வீட்டுக்கு வந்தால் உனக்கு நல்லது. பல பாயசத்தோட பாருங்க, ஒரு என்னது வரும், ஒரு சப்பாத்தி, 2வது ஒரு இடியப்பம், அல்லைன்னா ஒரு ஆப்பம், அடுத்த ஒரு புரோட்டா, அடுத்து என்ன வரும், பிரியாணி, எல்லா ஆணியும் தந்து அடித்து இறுக்கி விட்டுருவாவ வயற நினைச்சி. வெளியில் வந்தால் அங்கே என்னது, ஐஸ்கிரீம், அடுத்து காப்பி, டீ, அடுத்து என்ன, இன்னும் என்ன லாபம் இருக்கு? ஆமென். இங்கேயே இப்படி இருக்குன்னா 7 வருஷம் கல்யாணத்துக்கு அழைக்கிறார், 7 வருஷம் அழைக்கப்பட்ட கூட்டத்தை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்ட கூட்டம்னா ஆண்டவருக்குள்ள வந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. அவங்க ஒழுங்கா சபைக்கு வர மாட்டாங்க, அவங்க ஒழுங்கா ஜெபிக்க மாட்டாங்க. பாருங்க, கீழே நீங்க படிச்சு பார்த்தா எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். 5ஆம் வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். வர மனசில்ல, 2வது அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. அசட்டை பண்ணி என்ன சொல்றாங்க? ஒருவன் தன் வயலுக்கு, ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அசட்டை பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பலரும் என்ன செய்தாங்க? மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இப்போ பார்த்துங்களா, சுவிசேஷம் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சும்மா அப்படி விட்டுருவாங்க. வர மனசு இல்லை, அசட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்படுங்க, மறுபடி பிறங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு தான் உண்மையான தேவன், அவர் பரலோக ராஜ்யம் சமீபம்னு பிரசங்கித்தார், நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்தார்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. சிலர் சாக்க போக்கு சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலர் இடங்கள்ல என்ன நடக்குது? ஊழியக்காரனை அடித்து கொலை செய்கிறாங்க, இரத்த சாட்சிகள். தேவன் அனுப்புகிறார், அழைக்கிறார். உனக்கு ஒரு கல்யாண விருந்து 7 வருஷம் வச்சிருக்கிறார் மத்திய ஆகாசத்தில். அல்லேலூயா. அதுக்காக நீ என்ன செய்யணும்? இப்போ எங்கே போகணும்? நேராக டைரக்டாக நீ பறந்து அங்கே போக முடியாது. நீ எங்கே வரணும்? சபைக்கு வரணும், ஆவிக்குரிய சபைக்கு வரணும், சத்தியத்தில் நடத்துகிற சபைக்கு வரணும். உன்னை அல்லேலூயா பாவங்களை கடிந்து கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராய் உனக்கு போதனை செய்கிற சபைக்கு வரணும். அல்லேலூயா. உன்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை போதிக்கிற சபைக்கு வரணும். எங்கெங்கேயும் போனா அது எடுபடாது. அல்லேலூயா. இப்போ வர மனசு இல்லை. இப்போ நிறைய பேருக்கு அப்படிதான், வர மனசே, சத்தியம் தெரிந்தாலும் வர மனசு இல்லை. ரட்சிப்புகளை வந்தாலும் தேவ சபைக்கு ஏனோ தானோடு தான் அலங்கோலமாக இருப்பாங்க. சில ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாய் இருக்காதே, ஜனங்கள் முன்னே ஆக்டிங்கு செய்யாதே. ஆதி சபையார் ரட்சிப்புகளை வந்ததும் பாருங்க, தேவ ஆலயத்தில் கூடி அவர்கள் உபதேசத்தை கேட்பதிலும் ஜபத்திலும் பாருங்க
அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த உறுதியான மனப்பான்மை இல்லை, தெய்வ பயம் இல்லை. ஏன் அக்கினி கடல் ஒன்று இருக்குது, கைவிடப்பட்ட ஒன்று அங்கே போடுவார். நீ சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் ஒன்று அங்கே போடுவார், அங்கே போனால் வர முடியாது, அங்கே புல்லு சாகாது, அக்கினி அவியாது, அங்கே பற்கடிப்பு எல்லாம் உண்டாகும்னு இயேசு பிரசங்கித்ததுலேயே இருக்குது. ஹல்லேலூயா. வெளியே வர முடியாது. எல்லா யுக காலங்களிலும் அழியாத வேதனை. அது எவ்வளோ பயங்கர வேதனை, நீங்கள் சிந்திப்பதில்லை, அதை உணர்வதில்லை, தியானிப்பதில்லை, அதை நம்புவதும் இல்லை. இதுக்கெல்லாம் தப்பக தான் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அதான் தினகரன் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. உலகம் பாடு நிறைந்த உலகம்தான் இது. கடைசி காலத்தில் எல்லாமே டென்ஷன், நேரம் இல்லை. உலகத்தில் பிசாசு இன்னைக்கு பல காரியங்களை கொண்டு வந்து பிள்ளைகளை ஆண்டருக்குள்ள நடத்த நேரம் இல்லை. படிப்பு ஒரு தெய்வமாக மாறிவிட்டது. படிப்பு 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 மார்க்கு மார்க்குன்னே ஓடுது. இந்த பிள்ளைகள் வாலிபர்களாகி தவறி போகிறாங்க. இந்த பிள்ளைகளை ரட்சிப்புகளை பெற்றோரும் நடத்துவதில்லை. உலகம் உலகம் உலகம்னு தான் இருக்கிறாங்க. உலகத்தில் படி, ஆனால் தேவனை தேடுவதில் இடம் நீ குறை வைக்காத. அல்லேலூயா. நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? கொலையும் செய்தார்கள். இன்னைக்கு தேசங்கள்லையும் பாருங்க, வட இந்தியாவில் பாருங்க, தென்னிந்தியாவிலும் எவ்வளோ வரலாறு எடுத்து பார்த்தா நல்லது செய்து நல்லதை பேசினவர்களுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்தார்கள். அநேக இரத்த சாட்சிகள் நம்ம இந்தியாவிலையும் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, வெளிநாடுகளில் நிறைய இருக்கு. ஜெயிலில் போடுவது பல விதங்கள் பாருங்க. இஸ்ரவேலில் கூட எவ்வளவோ இரத்த சாட்சிகள். இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள் மூலமாய் பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு சபைகள் நிறுவப்பட்டு வரும்பொழுது பல துன்பங்கள், பல கொடுமைகள். இதெல்லாம் தேவனை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு இயேசுவை சொன்னால் எரிச்சல். எனக்கு ஒரு காலம் அப்படி தான் இருந்து, யாரும் பேசப்படாது, இயேசுன்னு பேர் சொன்னாலே எனக்கு பிடிக்காது. இல்லையா? அது எவ்வளோ இனிமையானவர்னு அன்னைக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு உள்ளே இருந்தது பிசாசு, அதனால பிடிக்காது. எரிச்சல். பேசிடாத, போ, உன் வேலையை பார்த்துட்டு போயிரு, என்கிட்ட வராத, அப்படிதான் பேசுவேன். என் வீட்டில் வராத ஜெபம் பண்ண, அவ்வளோ வெறுப்பாக இருந்தேன். இன்னைக்கு நிறைய பாருங்க வெறுப்பு. ஆனால் வெறுப்பாக இருந்தாலும் எங்கேயும் போய் யாரையும் அடிக்கவோ எந்த சபையை கெடுக்கவோ நான் போனதில்லை. ஆனால் இன்னைக்கு துணிகரமாக பல இயக்கங்களை வைத்து இன்னைக்கு பாருங்க செய்கிற அட்டூழியங்கள். இவங்க நிலைமை என்ன? இவங்க இந்நாளை மறிச்சா எங்கே போவாங்க? இவன் தேவ கரத்தில் விழுவது பயங்கரம்னு வேதம் சொல்லுது, தெரியுமா? நல்லதை சொல்ல போகிறாங்க, கொள்ளையடிச்சக்கா போனாங்க, ஏமாற்றக்கா போனாங்க, மதமாற்றக்கா போனாங்க. அழிவிலிருந்து நரகத்திலிருந்து நீ பரலோகத்துக்கு போனோம். அறியாத காலத்தில் நாம் காணாதவர்கள் போல் தேவன் இருந்தார். இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்பணும்னு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த இயேசு தான் உன்னை என்னையும் படைத்தவர். இந்த இயேசு தான் உன் பாவத்தை சுமந்தவர். இந்த இயேசு தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்ப்பார், மறுவாழ்வு உண்டுன்னு பேச போனால் பேசக்கு அவங்கள எல்லாம் வெளியே தள்ளுவதும் அடிப்பதும் சிலரை கொலை செய்வதுமாக இருக்கிறது. சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அசட்டை பண்ணுவாங்க, மனம் இல்லாமல் போவாங்க. அல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? இப்படி செய்த உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 7ஆம் வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தார். இதுதான் வருகையில் நடக்க போற காரியம். இயேசு கிறிஸ்து பகிரங்கமா வரும்போது இதான் நடக்க போகுது. இப்போனா யுத்தங்களின் செய்திகளும் கேட்கப்படுறோம். பாருங்க, கேஸுக்கு இந்த இது பெட்ரோலுக்கு டீசலு கடந்து அலையாவை இப்படியெல்லாம் நிறைய இக்கட்டு வரும், பஞ்சம் வரும், பசி வரும். இனி பாருங்க, அந்த சுவாச காற்றுகள் எல்லாம் அங்கே அந்த ஈராக்கில் அந்த குண்டுகள் போடுகிற இடங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு சின்ன பனிமழை போல பெய்தது. கருன்னு ஒருவர் கையை வச்சு இப்படி ராவி காட்டுனா அம்படம் அந்த தரையில்
மற்ற ஏன்னா அவ்வளவு நம்ம அந்த நியூஸில் பார்க்கும்போது அவ்வளவு எரியுது அந்த அணு, அந்த பாருங்கள் அந்த குண்டில் வெடிக்கும்போது அதில் உள்ள கரிகள். இனி வந்து அதை சுவாசிக்கும் போது எப்படி இருக்கும்? சாப்பாடு எப்படி வைக்க முடியும்? எப்படிப்பட்ட கொடூர காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கெல்லாம் தப்பணுமா? அல்லேலூயா. நம்ம இந்தியா தேசத்தில் ஒரு யுத்தம் வரப்படான்னு இந்த செய்தி கேட்குற ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும், விசுவாசிகள் யாராக இருந்தாலும் தரப்பில் நிற்கணும். அப்படி ஒன்று இங்கே வந்துன்னு சொன்னால் நம்ம நிலைமை அதுதான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிறகிடந்து கால அடித்து பிரயோஜனமே இல்லை. அதனால் எந்த அண்டை நாடோடோ எங்கேயும் ஆண்டவரே யுத்தங்கள் வராமல் தேசத்தை காப்பாற்றோன்னு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த லெவல்லையாவது ஓடுது. அல்லேலூயா. ஆனால் இது நீடிச்சா இன்னும் நமக்கும் பஞ்சம் வரும், பல கஷ்டங்கள் வரும். பைபிள் சொல்லுது கடைசி காலத்து பஞ்சங்களும் பாருங்க வரும். நிறுத்து. ஒரு குடும்பத்துக்கு இத்தனை தலைனா அவங்களுக்கு இத்தனை கிலோ அரிசி தான் கொடுப்பாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு வாங்க முடியாது. கொரோனா வந்த சமயத்தில் பாருங்க ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, பணத்தை கட்டி வச்சுக்கிட்டு என் அப்பனை காப்பாற்ற முடியல சொல்லிட்டு பணத்தை வீசி எறிந்தவங்க உண்டு. நார்வல்ல கூட உண்டு. அங்கே வேலை பார்க்குற ஒரு சகோதரி சொன்னாங்க, அங்கே காப்பாற்ற கொரோனா சமயத்தை காப்பாற்ற முடியாது, அந்த பணத்தை அந்த இடத்துல வீசி எறிந்தானா ஒருத்தன். வட இந்தியாவில் வீசி எறிந்தது உண்டு, நியூஸில் வந்தது உண்டு. பணம் நிறைய சம்பாதிச்சு வச்சா உனக்கு ஆகாரம் கிடைக்காது, கிடைக்காத காலம் வருது. அல்லேலூயா. பஞ்சகாலம் வருது. ஆமே. தலைக்கு இத்தனை கிலோ தான், அதுக்கு மேலே கிடைக்காது. வசனம் இருக்குதுங்கெல்லாம் எல்லாம் எடுத்து பேச வரையில இப்போ. அல்லேலூயா. தேவப்பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இன்னைக்கு 3 வேளையும் தின்னுக்கிட்டு கொக்கரவரை தின்னுக்கிட்டு கொழுப்பு பிடிச்சி அலையாதுங்க. என்னது கொழுப்பு? அந்த பொண்ணு வேணும், இது வேணும், அங்கே வேணும், அங்கே சண்டை, அங்கே போறாம, அங்கே பிரச்சனை. கொழுப்பு, தேவனுக்கு விரோதமான கொழுப்பு சுற்றி தேவனுக்கு எதிராக பேசுவது, உள்ளதை சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுவது, தூற்றுவது, இதெல்லாம் கொழுப்பு. 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயும் கிடைக்குது பார்த்தீங்களா. அதனால இன்னைக்கு ஜனங்கள் கொழுப்பை சுற்றி இருக்கு. இந்த கொழுப்பை கரைப்பார். இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய காலம் நெருங்குது. ஆனால் அப்படி வரக்கூடாது. நம்ம திருந்தி வாழ்ந்துடணும். வேற இல்லையா சொல்லுவோம். என்னைக்கு இப்படி என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்காதுங்க. இந்த உலகத்தில் நடக்கிறத கொஞ்சம் சிந்திச்சு மனம் திரும்பணும். ராஜா என்ன செய்வார்? அந்த பட்டணத்தாரை எல்லாம் சுட்டரித்தார். இயேசு அக்னியோடு வருவார், பெரும் காற்றை போன்ற புசல் காற்றோடு வருவார். அவருக்கு முன் அக்னி சென்று சத்துருக்களை பட்சிக்கணும் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:7 என்ன சொல்லுகிறது? இதோ மேகங்களுடனே வருகிறார், அவரை குத்தினவர்கள் எல்லாரும் கண்டு புலம்புவார்கள். அல்லேலூயா. மத்தேயு 24:30 படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பார்த்தீங்களா? அன்னைக்கு கிடந்த புலம்பி என்ன காரியம்? அன்னைக்கு அவருக்கு கோபம் பற்றி எரியும். இன்னைக்கு அப்படி இல்லை, அன்பா இருக்கிறார். அவரை எட்டார்த பேசினாலும் ஒன்னா அவர் நேசிக்கிறார். அவர் தெய்வம் இல்லைன்னு பேசினாலும் ஒன்னா அவர் இப்ப நேசிக்கிறார். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையின் காலம். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு எதிராக, அவருக்கு சபைக்கு எதிராக நீ செயல்பட்டாலும் உன்னை நேசித்து உன் குடும்பத்தை காப்பாற்றி உனக்கு உணவு தந்துட்டு இருக்காரு, உனக்கு சுவாசிக்க காற்றை தந்துருக்கிட்டாரு, உன் ஜீவனை எடுக்காம அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு? என் பிள்ளை தெரியாம செய்து அது திருந்தீரும். ஊழியக்காரனை கொண்டு பேசுகிற சத்தத்தை கேட்டால் திருந்தும், இல்லை யாராவது புத்தி சொன்னாலாவது திருந்தும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதன் பிறகு ஆண்டவர் என்ன சொல்ல இருப்பாருங்க 8ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஆயத்தம்,
அழைக்கப்பட்ட கூட்டம் என்ன செய்யுது? அசட்டப் பண்ணுது, சாக்கு போக்கு சொல்லுது, கொலை செய்து. பாருங்க, அவங்கள தேவன் அழிக்கிறார். அப்போ அந்த அழிக்கிறது லாஸ்ட்டில் நடக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, அதனால் அதை அழித்த பிறகு உள்ள வசனம்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பைபிளில் உள்ள வசனத்தை எல்லாம் பகுத்தறியக்கூடிய அறிவு வேணும். இது அதுக்கு முன்ன உள்ள விஷயம். அந்த விருந்துக்கு ஆள் வரணும் இல்லையா? அல்லேலூயா. அங்கே எத்தனை சேர் போட்ட, இப்போ மாநாடு நடத்தி அவ 10 லட்சம் சேர், 2 லட்சம் சேர் எல்லாம் போடு. அவ சில இதில் சேரெல்லாம் வந்து நிரம்புது, சில இதில் காலியாக கிடக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். இதே போல் ஆண்டவர் என்ன செய்கிற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கல்யாண விருந்து கொளுத்த கன்றெல்லாம் அடிச்சிருக்கு, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அழைக்கப்பட்ட கூட்டத்துக்குன்னு அங்கே என்ன செய்கிற இடத்தை வச்சிருக்கிறார், எண்ணிக்கை வச்சிருக்கிறார். அது எத்தனைன்னு நமக்கு தெரியாது, எழுதப்படையலை. இல்லையா? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுறாரு, இவங்க எல்லாம் வந்து வரையலை, மனசில்லை. அதனால் நீ என்ன செய்யுங்க, ஊழியக்காரன்கிட்ட சொல்லுறாரு, அடுத்த ஆள்கிட்ட. ஏன்னா சிலரை கொன்னுட்டாங்களே. 9ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு முடியலை, அது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குது. அது குறை பேசிக்கிட்டு நடக்குது, அது ஊழியக்காரனை குற்றம் கண்டுபிடிச்சிட்டு நடக்குது. அது அழைக்கப்பட்ட கூட்டம் பயங்கர துணிகரம். தெரியுமா? ஞானசானம் எடுத்த சில விசுவாசிகள், சில பெண்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாரையும் சொல்லலை. பயங்கர அட்டகாசம் குடும்பங்களில், பயங்கர திமிரு, பிடிச்சிருக்கு. ஆமாம், தேவனுக்கு பயம் இல்லை. எப்போ நீ ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு வசனத்துக்கு நடங்கலையோ உனக்குள்ள அந்திகிருசாவி தான் வரும். நீ எப்போ பொய் பேசி ஏமாற்றி அடங்காமல் கீழ்ப்படியாமல் இறக்கம் இல்லாமல் வாழ்றியோ உனக்குள்ள தேவன் இருக்கவே முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த ராஜா வழி சந்தியில் உள்ள எல்லாரையும் கொண்டு வாருங்க. யாரெல்லாம்? நீங்கள் வழி சந்தியில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் கண்ட நல்லோர் பொல்லாதோர் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார். இப்போ நல்லவன் பொல்லாதவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றார். உனக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு காலி, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு நீ இணங்காததுனால உன்னை புறம்பே தள்ளுகிறார். அதுதான் ஒரு இடத்துல சொல்லுவார், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளை தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட விதமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளை மனத்தாழ்மை இல்லாமல், இரக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல், கீழ்ப்படியாமல், வசனத்தை காத்து நடக்காமல், நீ உலகத்தையும் மற்றவர்களையும் மேன்மைப்படுத்தி கொண்டு நீ மயனோ தானவே என்று வாழ்ந்தாயானால், நீ ஆண்டவர் சொல்லுகிற உன் பாவத்தை கடிந்து கொள்ளுகிற ஊழியக்காரனை தூற்றி கொண்டு நடந்தால், அல்லேலூயா, யார் உண்மையா வசனத்தை பேசி கடிந்து கொள்ள அவங்க தான் உண்மையான அன்புள்ளவங்கன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஆத்துமா அழியக்கூடாது, அந்த ஆத்துமா மீட்படையணும், உணர்வடையணும். அதுதான் அன்பு. அல்லேலூயா. உங்களுக்கு பாலிஷ் போட்டு சாந்த பூசி அது வரும் இது வரும் கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி ஏமாற்றுகிறது இருக்கு பாருங்க, அதெல்லாம் உண்மையான அன்பு உள்ளவங்க கிடையாது. உன் ஆத்துமா அழியக்கூடாதே, நீ அந்த அக்கினி கடலில் போய் விழக்கூடாதேன்னு மனம் உடையுது பாருங்க ஊழியக்காரனுக்கு, அதுதான் உண்மையான அன்பு. என் உறவுகள், என் ஜனங்கள், என் ஊர் மக்கள், என் தேசம், என் தமிழ்நாடு, என்னுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், என் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. இந்த நரகத்தில் ஒருத்தம் போய் விழக்கூடாதேன்னு வேதனைப்படுகிறோமே. இந்த வேதனை இல்லாமல் ஊழியம் செய்தால் என்னத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. மனதில் அந்த வேதனை, அந்த இடத்துல நான் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அங்கேன்னு வர முடியாத இந்த மக்களுடைய நிலைமை என்ன? தேவனே மனம் இறங்கும், இரக்கத்தை நாடி நிற்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சொல்ல நல்லவன் பொல்லாதவன் எல்லாரையும் கொண்டு வா, எல்லாரையும் பிடிச்சி ஒரு முக்கி அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு வந்துடுவார். அதுதான் எழுப்புதல். நான் சொல்லுங்க இல்லையா, 5-6 வருஷம் ஆச்சு எழுப்புதல் வரையலை. சொல்கிறேங்க எழுப்புதல் வந்துடும். எழுப்புதல் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்கிறாங்க. எப்படி வரும்?
அழைக்கப்பட்ட கூட்டம் அபாத்திராய் போகிறாங்களே, அங்கே விருந்துக்கு ஆயத்தம். அங்கே எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேறு அந்த இடத்தை இழந்தாங்களோ, அந்த இடத்துல தான் நல்லவர் பொல்லாதவர்கள் எல்லாம் தேவன் கொண்டு வந்து அபிஷேகித்து முங்கி ஞானசனம் கொடுத்து தூய்மையாக்கி கள்ளனை கொண்டு போன போல கொண்டு போயிடுவார். கள்ளனுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவனுக்கு இறங்கி வந்து ஸ்நானப்படவோ ஒரு நாள் ஒரு கூட அவனுக்கு கொடுக்கப்படையில, ஒரு அரை நாள் கூட கொடுக்கப்பட, அவன் அதிலே சாக போகிறான். அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான் அடுத்த கள்ளனை பார்த்து, இவர் வந்து ஒரு குற்றமும் செய்யலையே. அவன் சொல்கிறான் எங்களையும் ரட்சியும் உண்மையும் ரட்சித்து கொள்ளும். இல்லையா? சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டுருக்கு, என்னாலும் கொழுப்பா பார்த்தீங்களா? இவன் சொல்கிறான் நீ தேவனுக்கு பயப்படுவதில்லையா? அவர் ஒரு குற்றமும் செய்யலையே, நம்ம தான் தண்டனை அனுபவிக்கிறோம் செய்த குற்றத்துக்கு, இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையான்னு கேட்குறான். கடிந்து கொள்கிறான். எல்லாம் பண்ணிக்கிட்டு அவரை நம்புகிறான். அவனுக்கு அப்போ எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும் பாருங்க. அவன் சொல்கிற ஒரு வார்த்தை கேளுங்க, இயேசுவே நீர் மகிமையில் வரும்பொழுது என்ன நினைச்சுக்கிடும்? எப்படி? நீர் வரும்பொழுது என்ன? உடனே சொல்ல, இன்றைக்கு நீ என்னோட பரிதி, ஏன்னா இன்னைக்கு சாக போறேன், நானும் இன்னைக்கு உயிரை விட போறேன் ஜனங்களுக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நீ பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. இங்க என்ன நடக்கணும்? எழுப்புதல்னா அந்த இடத்துல உள்ள அந்த இடத்தை பிடிக்கதான், அதுக்கு ஏற்ற மக்களை தேவன், அதான் எழுப்புதல். நல்லோர் பொல்லாதோர் எல்லாரையும் கொண்டு வா. அல்லேலூயா. சரி, எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை பாருங்க. 10ஆம் வசனம் படிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லாதவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அதுதான் இங்க சொல்லுவார் பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வரை நீங்க படிச்சு பார்க்கணும். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்து, அப்ப இந்த கல்யாணம் ராஜாவுக்குன்னு சொன்னா யாருக்கு? ஆட்டுக்குட்டியானவர். கல்யாணம்னா இங்க நடக்கிற கல்யாணம் போலன்னு நினைச்சிடாதுங்க. அதெல்லாம் ஞான அர்த்தம். இங்க மாம்சத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடக்கிற விதம் போல எல்லாரையும் ஒரே ஆளா பார்க்கிறார் தேவன். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்துல சரீரத்துல பானம் பண்ணுகிற நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கிறோன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கணவனும் மனைவியும் ஒன்றுன்னு வேதம் சொல்லுது. ஒரே மாம்சமும் ஆனா ரெண்டாதான் இருக்கிறாங்க. இதே போலதான் மணவாளனுக்கு மணவாட்டி ஒண்ணுதான். ஆனா எத்தனை லட்சம் இருக்குது, கோடி இருந்தாலும் அது ஒன்னா பார்க்கிறார் தேவன். இந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளணும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு மகிமை. சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை அவருடைய மனைவினா யாரு? மணவாட்டி. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா வாழ்ற தேவஜனம், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமான தேவஜனம் தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். இதுக்கு தான் சொல்லியது, பரலோகத்துக்கு போனோம்னா நீதி நேர்மை, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஆமா. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா பார்த்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு எவனாவது தீங்கு செய்யானா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, பிசாசு அங்கே என்ன விளையாடியா? ஏன்னா அங்கே நீதி நியாயம் இல்லாத உலகம், பிசாசு நிறைந்த உலகம். அல்லேலூயா. ஆனா நீதிமானை எல்லா தீமையிலிருந்து காக்க வல்லவர். கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவனுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது. நீதி இல்லாம, அன்பு இல்லாம, இரக்கம் இல்லாம, அரக்க குணத்தோடு பைபிளையும் தூக்கிட்டு நடந்தா ஜெபம் கேட்கப்படாது. தேவன் ஜெபத்தை அறிவிருக்கிறார். அதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்கு. வேற நான் அந்த டாபிக்கு போகல. அல்லேலூயா. அப்ப என்ன வாசிக்கலாம்? அடுத்த வசனம்
பின்னும் அவன் என்னை நோக்கி, கல்யாணத்துக்கு மணவாட்டி ஆயத்தமாயிட்டா அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. பின்னும் அவன் என்ன நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப வருகையில் 2 கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒன்று மணவாட்டி, ஒன்று அழைக்கப்பட்ட கூட்டம். 2 கோஷ்டியும் மறுரூபமாகும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எந்த கோஷ்டியாக நம்ம இருக்க போகிறோம், எந்த செக்ஷனில் இருக்க போகிறோம், அது நம்ம வாழ்க்கையை பொறுத்து இருக்கு. நம்ம அவர் மேல் அன்பு கூறுவதை பொறுத்து இருக்கு. ஆமே, நம்ம எந்த அளவு அவருக்காக செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட கூட்டம் அபாத்திரமாக போனதும் நல்ல ஒரு பொல்லாதவர்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லாரு. அப்போ ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம்னா பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் இயேசு அனுப்பினார். இப்போ இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வந்தது. அந்த நாள் நெருங்குது. 7 வருஷம் அந்த விருந்து நடக்கும் தெரியுமா? அங்கே முடிசூட்டு விழா நடக்கும். என்ன முடிசூட்டு விழா? இங்கே நிறைய கிரீடங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ எனக்கு என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம், வாடாத மகிமை உள்ள கிரீடம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடம். ஆமென். அப்போ அங்கே தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அங்கே தான் முடிசூட்டு விழா. அங்கே தான் பாருங்க செய்த கிரியைக்கு பலனை சொல்லி இந்த பூமியில் கொண்டு வருவார். 7 வருஷம் முடிந்து அந்திகிறிஸ்து ஆட்சி நடக்கும். அந்த முடிவில் மத்திய ஆகாசத்தில் 1000 பரிசுத்தவான்களோடு வருவார். சகரியா 14:5 சொல்லுகிறது, கடைசி பகுதியில் தேவன் எல்லா பரிசுத்தவான்களோடு வருவார். யூதாவில் எழுதப்பட்டிருக்கிறது 1000 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் திரும்பி வருவன். நிறைய பேருக்கு ரகசிய வருகை இல்லைன்னு பேசுறாங்க. நீ பகிரங்க வருகையிலே கடாங்கன கடந்த அந்திகிறிஸ்து கையில் கடாச்சி இரத்த சாட்சியா செத்தியானா தப்புவாய், இல்லைன்னா அதுலேயே நீ மறுதளிச்சா போயிடுவாய். இந்த ஒரு யுத்தத்துக்கே 1 வாரத்திலே இங்கே பாருங்க ஓனோ கடந்து அலையுது. சிலதெல்லாம் பயந்து நடுங்கிட்டு கிடாய். அல்லேலூயா. என்ன இது கூடி போயிட்டு இருந்தேன்னா பாருங்க அடுத்த பஞ்சம் வரும், பசி வரும், அரிசி வேண்டாம் கிடைச்சாது, நிறைய விஷயம் வரும். ஏன்னா தற்சார்ந்த பொருள் நம்ம நாட்டில் இன்னைக்கு உருவாகலை. அப்படி உருவானாதான் இந்த நாடு நிலை நிற்கும். அடுத்தவன் கையை ஏந்திக்கிட்டு இருக்க கூடாது. கேஸ் இங்கே உருவாக்கணும், பெட்ரோல் இங்கே எடுக்கணும். இங்கே அப்படி இல்லை இல்லையா? அந்த கட்சி இந்த கட்சி உனக்கு 2000 தாரேன், 2500 தாரேன், உனக்கு 1000 தாரேன், 5000 தாரேன், கவர்ச்சிகளை அறிவிச்சு கோடி கோடியாக கொள்ளையடிச்சு அவங்க வேண்டி கூட்டி வச்சிருக்காங்களே தவிர நாட்டுக்கு நல்லது செய்யலை. இவங்க எல்லாம் தேவனுடைய கரத்தில் விழுவது பயங்கரமாக இருக்கும் ஒரு நாள். அல்லேலூயா. மக்களாக அதை நம்பி தானே ஓடுறாங்க. ஆமாம், நடிகனை நம்பி ஓடுறாங்க. கடைசி காலத்தில் பிசாசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. குடி பின்ன ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், அங்கங்கே கொலை ஒரு பக்கம். நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துடுங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுவோம், நடக்கிறது நடக்கும். அல்லேலூயா. சோதோம் கொமோரா ராஜாவை போல ஒரு முதல்வர் இருக்கக்கூடாது. சோதோம் கொமோரா பட்டணத்து ராஜா என்ன செய்தான்? ஓரின சேர்க்க, கொலை, வெறி, வேசித்தனம் இதெல்லாம் அங்கே நடந்தது சோதோம் கொமோரா பட்டணத்தில். தேவன் அந்த பட்டணத்தை என்ன செய்தார்? சுட்டரித்தார். லோத்து குடும்பத்துக்கு 2 தூதர்கள் மனித அவதாரத்தில் வரும்போது பாருங்க, அந்த வீட்டை ராத்திரி வந்து சிறியோர் முதல் பெரியோர் வரை, இன்னைக்கு பாருங்க சிறியோர் முதல் பெரியோர் வரை ஸ்கூல் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுது. எவ்வளோ விஷயங்கள் நாட்டில் நடக்குது. நம்ம அழகாக தின்னுட்டு நிம்மதியாக உறங்குறோம், அப்படிதானே? இதை ஆராய்வதில்லை, கவலைப்படுவதில்லை. இப்படி நடக்குதே ஆண்டவரை, இதெல்லாம் மாறணும்னு கேட்பதில்லை. நமக்கு 2000 கிடைச்சுமா, 5000 கிடைச்சுமா, எத்தனை நாளத்துக்கு உனது எவ்வளோ விலைவாசி. அடுத்தது எங்கே போகுது? சுடுகாட்டுக்கு நேராக போகுது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 35 குளம் மூடியாச்சு.
தெரியுமா? மலைகளை கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம கொண்டு ஓட்டை எதுக்கும் போட்டால் தேவனுக்கு வந்து நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும். கிறிஸ்தவனுக்கு சொல்கிறேன், மற்றவர்களுக்கு நான் சொல்ல வரையில. அல்லேலூயா. தேசம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆராய்ங்க. நான் தான் வாழணும்னு நினைக்காதுங்க. எனக்கு 2000 கிடைச்சோன்னாங்க எத்தனை நாள் இதுவையும் சொல்லுங்க. படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, நிறைய விஷயங்கள் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் அரசியலையும் பாருங்க. பரலோகத்துக்கு போகிற நம்ம சரீரத்தில் வாழும்போது ஒரு கேடு நடக்குன்னா அதை அந்த கஷ்டத்தை நம்மளை அனுபவிப்போம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து பார்த்து நீங்கள் நல்லதை செய்யுங்க. அல்லேலூயா. எங்கேயும் கஞ்சாவும் சாராயமும் பெருகிவிட்டது. வாலிப பிள்ளைகளெல்லாம் ஒரு சமுதாயம் கெட்டு நாசமாக போகுது. நியூஸுகளை பார்க்கும் கொஞ்சம் நியூஸை பாருங்கள். சும்மா கிடந்துட்டு தின்னு சமைக்கணும் தின்னணும்னு கிடக்காதுங்க. சும்மா வேலைன்னு இல்லை, எங்கே போகுது நாடுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. வேதனையாக இருக்குது. அதனால சொல்கிறேன், எல்லாரும் கொள்ளையடித்து 6 கப்பல் வேண்டினவனும் என்ன நம்ம கட்டிடம் போட்டவனும் கொண்டு வெளிநாட்டில் முதலீடு பண்ணியவனுமா இருக்கிறானுவன். நாடு நாசமாக போகுது. நான் சொல்லுவேன், என்னம்மா இந்த சில அரசியல் கட்சி தான் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சில பந்தயவசு ஊழியக்காரன் சொல்கிறாங்க. ஆவிக்குரியவங்க சொல்கிறாங்க எவ்வளோ அபத்தமானது. காப்பாற்றுவது தேவன். அவங்களே காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம், அசுத்தமாக இருக்கிறவன் என்ன அசுத்தமாய், நீதி செய்கிறவன் நீதியை செய்யட்டும். நான் வாரேன், நான் வரும்போது அவனவன் கிரிகளுக்கு பலன் என்னோடு வருகிறது. அது ஒரு விட்டு வைக்கிறார். திருந்தனா தப்புவாங்க, திருந்தலைன்னா தேவனுடைய கரத்தில் விழுந்துதான் ஆகணும். செத்தாலும் எழுப்பி அவனை நியாயம் தீர்த்து அக்கினி கடலில் போடுவார். செத்த உடனே அக்கினி கடலுக்கு தான் அனுப்புவார், பாதாள அக்கினிக்கு. பைபிள் சொல்லுது. நான் எதுக்கு நியாயம் தீர்க்க, நான் யாரு? வசனத்தை நல்லா தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அல்லேலூயா. உண்மையான தீர்க்க தரிசன வசனத்தை பேசுகிறவனுக்கு இடுக்கமான அப்பந்தான். அல்லேலூயா. பொய் நாவி இருந்து கொண்டு 400 தீர்க்க தரிசிகளை கொண்டு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு, அவனுக்கு கொள்ளுமையான சாப்பாடு. ஆனால் உண்மையாக ஒருத்தன் வந்து சொன்ன பாருங்க, அவனுக்கு செவலையில் அடி கிடச்சி. அல்ல மிகாயா. கடைசியில் அவனை பாருங்க, ராஜா சொல்கிறான் நான் வாரது வரை இவனை எங்கே போடுங்க, ஜெயிலில் போடுங்க. இவனுக்கு நீ செம்மையை சாப்பாடு கொடுக்க, இடுக்கமான அப்பவன் தண்ணியும் கொடுக்க, தாகந்தீர தண்ணியும் கொடுக்காதுங்க, வயிறு நிறைய சாப்பாடும். இவர் தைரியமா சொல்ல, ராஜாவே நீர் போயிட்டு திரும்பி வரவே மாட்டீர். அப்படிதான் நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிதான் ஊழியங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் திருந்தணும், யாரும் நரகத்துக்கு போகவே. சரி, எங்க எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. எல்லாரையும் கொண்டு வந்து விருந்தாளிகளால் நிறைந்தது. இப்போ ராஜா வாராரு. 11ஆம் வசனம், 22:11 மத்தேயு. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் மேலே போயிருக்கு. சில சொல்லுவாங்க இல்லையா, என் பொண்டாட்டியை காலை பிடிச்சிட்டு நானும் போயிடுவேன். எப்படியோ ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெறாமல் ஒருத்தன் போயிட்டான். அல்லேலூயா. அடுத்து அங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் கேட்க சொல்லுவார், சிநேகிதனே. ஆண்டவர் பேசிய பார்த்தீங்களா, சிநேகிதனே. கல்யாண வஸ்திரம் இல்லாதவனையும் பார்த்து என்ன சொல்லியாரு? என் மகனே. ஏன்னா அவர் தான் படைச்ச ஆளு. நீங்கள் வந்து தீர்க்கதரிசிகள் சொல்லு, மகளே மகனே நீ செய்ய அட்டகாசம் எல்லாம் பண்ணியிருப்ப, ஒன்றும் சொல்ல மாட்டாவ, உன் அந்தரங்கத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, நீ அவைகளுக்கு செய்த தீமையை சொல்ல மாட்டாங்க. நிறைய தீர்க்கதரிசிகளை நான் பார்க்குறேன். மகனே மகளே என் ஜனமே. ஆண்டவரும் அப்படி தான் கூப்பிடுவார். ஆனால் கடைசியில் கசாப்பு கடைக்கு கொண்டு தள்ளுவார். இல்லையா? மாடை நல்லா பிடிச்சி ஆகாரம் கொடுத்து புல்லு கொடுத்து பாலம் கறந்து குட்டியம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு முடிச்சு எங்கே போகும்? அதுதான் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்கென்று உண்டாக்கப்பட்ட புத்தி இல்லாத மிருகத்தை போல விசுவாசிகள் இருக்க வேண்டாம்.
அல்லேலூயா. பேதுரு எழுதுகிறார், அல்லேலூயா. இங்க சிநேகிதனே, இங்க பாருங்க, யூதாச காட்டி கொடுக்க போனா இல்லையா முத்தம் செய்ய. மத்தேயு 26:49 வரை படிச்சு பார்த்தா யூதாசை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போறான்னு தெரியும் இயேசுவுக்கு. கட்டிச்சேர்ந்து பிடிச்சி ஒரு முத்தம், சத்துருவிடம் முத்தம் வஞ்சனை உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. நீங்க உங்களை முத்திய ஆளெல்லாம் ரொம்ப பாசம் உள்ள நினைக்காதுங்க. உங்களை கட்டிச்சார்ந்து முத்திக்கிட்டு உனக்கு குழிய வெட்டியா வேணும் தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. உங்களை முத்தம் செய்தது போல உங்க மனசு குளூர பிரசங்கம் பண்ற ஆளெல்லாம் உங்களை பரலவம் கொண்டு சேர்ப்பாங்கன்னு நினைக்காதுங்க. சத்தியத்தை பேசுறாங்கன்னு நினைக்காதுங்க. அல்லேலூயா. அங்கே அதான் சொல்லாரு, சிநேகிதனே, அப்படிதானே கூப்பிட்டாரு. இங்க கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து என்ன சொல்றாரு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அல்லேலூயா. இப்ப அப்படிதான் சில பொம்பளை தீர்க்கதரிசிகள், ஆம்பளை தீர்க்கதரிசிகள் டிவிலையும் பார்ப்பீங்க, நீ கன்வென்ஷன் கூட்டத்திலையும் பார்ப்பீங்க, சத்தியம் பேசுவதே இல்லை. நான் நிறைய இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். மகனே மகளே, ஆமாம், உன் சாபம் மாறுது. எப்படிடா மாற? நீயே மனம் திரும்பல, நீயே ரட்சிக்கப்படையலை, நீயே பாவ சாபத்தில் கிடந்துகிட்டு இருக்க, எல்லாம் உன் தலைக்கு மேலே இருக்கு, உன் சாபம் மாறுன்னு எப்படி சொல்லுவார் ஆண்டவர்? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அவர் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசியார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். அடுத்து என்ன சொல்லியாரு? மனம் திரும்ப நீ மறுபடி பறக்காட்டு பரலோகத்துக்கு வரமாட்ட, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். நீ மறுபடி பிறந்த, மனம் திரும்பிட்டா, பாவம் அறிக்கையிடுற, நீ மறுபடி பிறந்தேன்னா தான் உன் பாவ சாபம் நீங்கும். உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவ உபதேசம் எல்லாம் இப்படிதான். அல்லேலூயா. மார்க் 16:16 என்ன சொன்னாரு? விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான், இல்லாதவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னும் யோவான் 3 என்ன சொல்றாரு? ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புவதே ஆக்கனை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. இனி எவ்வளவு சொல்லிக்கிட்டு போகலாம். அன்பான தேவ மக்களே, ஒருத்தர் அந்த நரகத்துக்கோ பயிரோட, எல்லாரும் கல்யாண விருந்துக்கு வரணும், மணவாட்டியா வரணும், தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துடணும். அழியாத ஆத்துமா அழியாத நித்திய ஜீவனை அடைந்து மகிழ்ச்சி அடையணும். இங்க உனக்கு பாடு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பயம் ஒருத்தலாம், பயப்படாத. இந்த பாடு கஷ்டங்கள் எந்த சமயத்திலையும் அது கடந்து போகும். இந்த உலகத்தில் மரணம் வந்தாலும் பயப்படாத, எது வந்தாலும் பயப்படாத. அல்லேலூயா. தேவனை அறியாமல் ஒன்று நடக்காது என்பதை சொல்லிக் கொண்டரே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. என்னை நிலை நிறுத்த வல்லவர். ஆண்டவரை என்னை பலப்படுத்த நிலை நிறுத்தணும். என்னைக்கும் ஜெபம் பண்ண, எந்த விஷயம் வந்தாலும் ஆண்டவரே உமக்காக நிற்க எனக்கு பலம் தாரும், என்னை சரியா நடத்திருங்க, அப்படி சொல்லுங்க, சரியா நடத்துங்க. தாவீது அப்படித்தானே சொன்னார், நல்ல ஆவியானவர் செம்மையா நடத்துவாராக. அப்படி ஜெபம் பண்ணுங்க. அசட்டை பண்ணாதுங்க. ஆராதனை சபையை அசட்டை பண்ணுவது, சத்தியத்தை அசட்டை பண்ணுவது, உண்மையை பேசுகிற ஊழியக்காரனை அசட்டை பண்ணுவது, பொய்யெல்லாம் நம்பி அதற்கு பல்ல காட்டிக்கிட்டு அதுக்கெல்லாம் பெரிய என்னமோ பெரிய தியாகின்னு நினைக்கியது விட்டுருங்க. உங்களை முத்தம் செய்து காட்டி கொடுக்குற யூதாசை போல இருப்பாங்க நரகத்தை கொண்டு போற. அல்லேலூயா. ஆண்டவர் சிநேகிதனே என் மகளே மகனேன்னு தான் சொல்லிட்டு இருப்பார். பிசாசம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். அவனே சொல்றான் இதெல்லாம் என்னுடையது. அதனால திருச்சறிஞ்சு வாழுங்க, பகுத்தறிவோடு வாழுங்க. உங்க ஆத்துமா விலையேறப்பட்டது. அந்த ஆத்துமாவை நரகத்துக்கு போகாதபடி இயேசுவின் வார்த்தையின்படி வாழுங்க, கீழ்ப்படிங்க. அல்லேலூயா.
மத்தேயுவில் நிறைய விஷயம் ஆண்டவர் சொல்லுவார். இன்னும் ஒருத்தன் ஒரு கோபுரத்தை உண்டாக்கி ஆலையை நட்டு வேலி அடைச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு குத்தகை கொடுத்துட்டு போனார். கனிகாலம் வந்தபோது அது யாருக்கு? விசுவாசிக்குன்னு சொல்லியதான். கனிகாலம் வந்தபோது கனியை வேண்டிட்டு ஆளை அனுப்பினார். வந்தவனையெல்லாம் அடித்து கொன்னுருவாங்க. அங்கேயும் குமாரனையும் அனுப்பினார். இவன் சுதந்திரவாளின்னா அவனையும் கொன்னுருவாங்க. இப்படி பைபிளில் நிறைய காரியங்களை இயேசு சொல்லி இருக்கிறார். கடைசியில் தேவன் அவர்களை அழிப்பார். அவங்கள அழிச்சுக்கிட்டு அந்த வேற ஆளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களுக்கு கொடுப்பார். அது இஸ்ரவேலை குறிக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை புற ஜாதிகளாகிய நமக்கு இருக்கிறது. அவங்க இருதயம் கடினப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு வந்ததையெல்லாம் அசட்ட பண்ணினார்கள். தீர்க்கதரிசியை கொலை செய்தார்கள். இயேசுவை கொலை செய்தார்கள். ரோம அரசாங்கத்தோடு இணைந்து இதெல்லாம் நடந்து குமாரனை கொலை செய்தார்கள். அதான் குமாரனை அனுப்பினார். குமாரன் சுதந்திரவாளின்னு அவரை கொலை செய்தார்கள். இப்படி எவ்வளோ காரியங்கள். அதனால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை அவங்கள விட்டு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு வந்திருக்கிறது. இனி இந்த கிருபையின் காலம் அந்த முடியும் போது புறஜாதிகளுடைய நிறைவு வந்த பிறகு அவர் அவங்கள மீட்க போவார். ஒரு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்கள ரட்சிப்பார். அவங்க மேலே பரிசுத்தாவியை ஊற்றுவார். அவங்க மனங்கசந்து புலம்பி அழுவாங்கன்னு வேதம் கோத்திரம் கோத்திரமா பைபிள் சொல்லுது தெரியுமா? அவங்கள ரட்சிப்பார் தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமடையட்டும். இப்போ நமக்கு உள்ள கிருபை, இந்த கிருபையின் காலம் வாசல் அடைப்பட்ட உடனே தேவ கோபம் வரும். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பிறகு அந்திகிறிஸ்துக்கள் 7 வருஷம். அதன் பிறகு தேவன் பகிரங்கமாக வருவார். 3ஆம் உலக மகா யுத்தம் நடக்கும். அந்திகிறிஸ்து காலத்துக்கு முன்னே அந்த 3ஆம் உலக மகா யுத்தத்தில் இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுவார். அது முடிய கட்டத்தில் தான் அவங்கள ரட்சிக்கிறார். அபிஷேகத்தை ஊற்றி அவங்க அழுறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்திகிறிஸ்துக்களை கொடுக்குறார். அவன் 3.5 வருஷம் இங்கே வந்து என்ன செய்வான்? நிறைய பேரை கொல்லுவான். இவங்க எல்லாம் சிதறி ஓடுவாங்க. இரத்த சாட்சியை மறிப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சு தான் பகிரங்கமாக இயேசு வருவார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு வருவார். தூதர்களோடு வருவார். அல்லேலூயா. இந்த பூமியை வந்து சுதந்திரிப்பார்கள் பரிசுத்தவான்கள். அதனால தான் ஒன்றை பரிசுத்தமாக சாத்தான் வாழ விட மாட்டான். அதுதான் சபைகளை வந்து பாருங்கள், ஒழுங்காக ஆவிக்குரிய சபைகளை போகிற மக்களையும் திசை திருப்பணும்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அதுக்காக என்ன செய்வான்? தேவன் சபையை கட்டுகிறார். அவன் போலீஸ் சபையை கட்டிக்கிட்டு இருப்பான். சத்திய வசனம் பேசப்படும். ஆனால் பொய் ஆண்டவருக்கு பேரால் பொய்களை பேசி மக்களை ஏமாத்துகிற கூட்டம் நிறைய. ஜனங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு கொண்டு போவாங்க. ஏன்னா ஜனங்கள் யாரும் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. அது சாத்தானுடைய திட்டம். ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கும் உண்மையாக நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கும் பாடு கஷ்டம் உண்டு, போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளை வருகைக்கு ஆயத்தப்படுங்க. அழைக்கப்பட்ட கூட்டம் சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு நடக்காதுங்க. அல்லேலூயா. குறை பேசிக்கிட்டு நடக்காதுங்க. குற்றப்படுத்திக்கிட்டு நடக்காதுங்க. உன் ஆத்துமா ஜீவன் பரலோகம் போய் சேரணும். இந்த கூடாரத்தை விட்டு குடிபெயர்ந்து தேவ சாயலை அடைந்து பரலோகத்தில் தேவனோடு வாழணும். இல்லைன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு பிள்ளை படித்து நல்லா வரணும், அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு பிரயாசப்படுறோம் பெற்றோர். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை போய் அடைந்து அங்கே வாழணும்னு உள்ளது ஒரு ஊழியக்காரனுடைய இயக்கமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய இயக்கமாக அதுதான். அதுக்கு தான் அவர் மரித்து உயிரோடு இழந்தார். இந்த கோடிகளை தந்து சொத்தை தந்து பெருமை அடிச்சுட்டு இங்கே வாழ இல்லை. அல்லேலூயா. அதனால் புரிந்து வாழுங்க. அசட்டை பண்ணாதுங்க. நிர்விசாரமாக எண்ணாதுங்க. இன்றைக்கி நிறைய இருக்க நிர்விசாரம், அசட்டை, ஆராதனை அசட்டை பண்ணுவது, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவது, சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழாமல் வாழ்வது, இதெல்லாம் மாற்றிக்கிடுங்க. மாற்றி இந்த செய்தி எதுக்கு? திருந்தி வாழ்வதற்கு, உணர்வடைவதற்கு. உன் ஜீவன் தப்ப நீ ஓடணும். இந்த பூமி ஒரு நாள் சுக்குநூறாக போகிறது. புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போகிறார். புதிய எருசலேம் இறங்கி வரும். அதன் பிறகு நடக்கிற சந்தோஷம் மகிமை அது வேற.
1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில தான் நடக்கும். இது முடிஞ்ச பிறகுதான் வானம் பூமி ஒளியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அதை யோவானுக்கு காண்பித்தார். நம்மளும் காணணுமா? காணணும்னா பயபக்தியோடு வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, யாரையும் கெடுக்காதுங்க, பொறாமை கொள்ளாதுங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதுங்க, நல்லதை செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. முடிந்த வரையிலும் நற்கிரிகளை செய்யுங்க. ஆமென். மற்றவங்க உங்களை என்னதும் சொல்லட்டும், பயப்படாத. நீ அந்த தவறை செய்யாமல் இருந்தால் போதும். மற்றபடி என்னதும் சொல்லி தூற்றட்டும், நீ பயப்படாத. ஆமென். இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே ஒருங்காம் விசுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே ஒருங்காம் விசுத்தியோடே. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில், காணும் நாம் மன்னாளில் பிரியன் இயேசுவை. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடதில், காணும் நாம் மன்னாளில் இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்தியவானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே ஒருங்காம் விசுத்தியோடே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, வசனத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இது ஆண்டவரே யூடியூப் வழியாக தொலைக்காட்சி வழியாகவும் எங்கெங்கே போகணுமோ கொண்டு போய் அந்த மக்களை ரட்சிங்க ஆண்டவரே. சுவிசேஷம் எங்கும் போகட்டும், தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. சபை மக்கள், குடும்பங்கள், ஊழியர்கள் எல்லாம் என்ன விழிப்புணர்வு அடையணும். வசனங்களை கேட்டு ஆண்டவரே தவறு செய்தவர்களும் திருந்தி ஆண்டவர் இயேசுவண்டை வந்து பாவ மன்னிப்பை பெற்று எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும்ப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். அதை செய்யுங்க. அப்புறம் ஆண்டவர் இதெல்லாம் உம்முடைய ஆவியினால் ஆகும். இது மனுஷனால் கூடுகிற விஷயம் அல்ல, இது உம்மாலே கூடும். உம்முடைய ஆவியை அனுப்புங்க, வல்லமை அனுப்புங்க, தடைகளை உடைங்க. வசனம் கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ரட்சியுங்க, காப்பாற்றுங்க அழிவிலிருந்து. அது மாத்திரமல்ல, வருகையில் காணப்பட கிருபை செய்யுங்க. தேவன் காட்டின வழியில் நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், தங்கள் ஆத்மாவை குறித்து உத்தரவாதத்தோடு வாழவும் ஆண்டவரே கிருபை செய்யும், அதிசயங்களை செய்யும். நோய்கள், பேய்கள், கஷ்டங்கள், கண்ணீர் மாறட்டும். சரீரங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே மாற்ற உம்மால் முடியும். குடும்பத்தில் சமாதானக்கேடுகளை மாற்றுங்க, வருமான பற்றாக்குறைகளை மாற்றுங்க. உம்மை தேடுகிற ஒருவரையும் கைவிடாதிருங்க. உம்மை அறியாத மக்களை நீர் காப்பாற்றுகிறவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கனமகிமை உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்துக்கு எதிராக போராடுகிற அசுத்தாவி அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். பாவழியனு கட்டளை கொடுக்கிறேன். தடைகளை நீக்குங்க, சாத்தானுடைய சதிகளை அப்புறப்படுத்துங்க. பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். தீய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, தேவனுடைய கரம் ஓங்குவதாக. தேவனே நீர் உயர்ந்திருப்பேன் என்று சொன்னபடி செய்வீராக. நிறுபடி செய்வதற்கு நன்றி. நல்ல சாட்சிகளாக நிறுத்தும், பரிசுத்தமாக வாழவையும், எதிரான கிரியைகளுக்கு, தீய கிரியைகளுக்கு விலக்கிக்கார். துதி, கனம், மகிமை, புகழ் உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களை சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாலும் ஆசீர்வாதங்களும் வருகை வர சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு, எல்லா மக்களோடு உம்முடைய ஆசீர்வாதம் வருகை வரை தங்கியிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானமாய் போய் வாருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.